திருப்பரங்குன்றம் மலை மீது உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வழக்கமா எப்பவுமே தீபம் ஏத்துறாங்க. இப்போ என்ன புதுசா நீங்க தீபத்தூண்ல ஏத்த சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குற அரைவேக்காடுகளுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, மறைந்த கருணாநிதியினுடைய உடலை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்ணீங்க? எங்கேயாவது மயானத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதானே? எதுக்காக மெரினால கொண்டு வந்து அடக்கம் பண்ணீங்க? ஏற்கனவே அங்க அடக்கம் பண்ணக்கூடாது யாருடைய உடல்களையும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு இருக்குல்ல. அப்ப அதையும் மீறி கோர்ட் வாசல் ஏறினீங்கல்ல, பாமக காலில் போய் விழுந்தீங்கல்ல, அடக்கம் பண்ணணும், எங்க தலைவருடைய இடத்த இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணணும்னு போராட்டம் பண்ணீங்கல்ல. அது எப்படி? அது போலத்தான் உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி தொக்கா? என்னையா அரசியல் இது? உங்களுடைய தந்தையார் உடலை மெரினாவில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று பாமகவிடம் காலில் விழுந்து நீங்கள் வாங்கிய அந்த இடம் இன்னைக்கு இந்த மனுதாரர்கள் சட்ட போராட்டம் செய்து நீதிமன்றத்திடம் மன்றாடி பெற்ற ஒரு உத்தரவை உங்களால் அமல்படுத்த முடியல. ஆனா மெரினாவில் எந்த உடல்களையும் இங்கே அடக்கம் செய்யக்கூடாது இனி அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு இருந்தும் கூட நீங்க அந்த உத்தரவை மதிச்சீங்களா? யோசிக்கணும், மக்கள் இதை யோசிக்கணும். தீபத்தூண் முதல்ல எதுக்கு பேர் இருக்கு? தீபம் ஏத்துறதுனால தான் அது தீபத்தூண். தீபம் ஏத்தாம இருக்கு, தீபம் ஏத்தணுங்கிறது தான் உத்தரவு. அதுதான் மனுதாரருடைய வழக்கு. இதையெல்லாம் ஏற்க மறுத்து அரைவேக்காட்டுத்தனமாக சமூக வலைதளங்களில் கம்பு சுத்துகின்ற கம்யூனிஸ்ட் நக்சலைட் கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கும் அறிவாலயம் ஒட்டுண்ணிகளுக்கும் மீண்டும் என்னுடைய இறுதியான ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் உருண்டு பிறண்டாலும் சரி, தர்மம் வெல்லும்.